எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் ஏன் அவங்க அப்படி ரியாக்ட் பண்றாங்க? இப்போ கீழே வந்து இது தெரிஞ்சுக்கணும் 6 போட்டிருக்கு, அந்த இருந்து அவங்க பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு 9, எனக்கு 6 இருக்கு. அப்ப நான் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கேன் 6 தான் இது, அவங்க 9ன்னு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களும் சரிதான் நானும் சரிதான். ஒரு செகண்ட் நான் அந்த சைட் போய் நின்று பார்த்துட்டு அவங்க அப்போ இவங்களுக்கு 9 தான் தெரியுது போல இருக்கு அப்படிங்கறத நான் ரியலைஸ் பண்ணிட்டேன்னா கண்டிப்பா நான் உங்ககிட்ட சண்டை போட மாட்டேன். அவங்க என்கிட்ட என் சைடு வந்து நின்று பார்க்கல, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அந்த நாலேஜ் இல்ல, அவங்க அவ்வளவுதான். எனக்கு என் சைடு வந்து நின்று பார்த்தா அவங்க 6 எல்லாம் பாக்குற பொறுமையோ அறிவோ எதுவுமே இல்ல. அவங்க வந்து இந்த பக்கம் வரவே இல்லை. எனக்கு அந்த நாலேஜ் தெரியாது. நான் ஒரு செகண்ட் அந்த சைட் பார்த்துட்டு ஓ அதை 9 அவங்க கண்டு 9 தெரியுது, அவங்க கரெக்ட் தான் அப்படிங்கறத நாம இன்னைக்கு அதை ரியலைஸ் பண்ணி அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ அன்னைக்கு வந்து நாம இதுல இருந்து வெளியே போறோம். அந்த ஒவ்வொரு சிச்சுவேஷனையும் அதை இன்னொருத்தரோட இடத்துல வந்து பார்த்து முதல்ல ஒரு ப்ராப்ளம் வருதுனாலே நீ சரிதான், நீ ஒரு ஆர்குமெண்ட் வருதுன்னா கரெக்ட் தான், நீங்க சொல்றது சரிதாங்க, அதை முதல்ல டிக்ளேர் பண்ணிருந்தீங்க. எனக்கு எந்த இடமா யாரா இருந்தாலும் சரி நீ கரெக்ட் தான், 100% நீங்க சொல்றது கரெக்ட் தான், நானா இருந்தாலும் உங்க இடத்துல இருந்தா நானும் இதெல்லாம் பண்ணுவேன். அதை நம்ம டிக்ளேர் பண்ணிட்டாலே அந்த முதல்ல மைண்ட் வந்து செட்டில் டவுன் ஆயிடும், கூல் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்களோட விளக்கத்தையும் நீங்க இதை பண்ணீங்க எதனால ஏன் அப்படிங்கறத விளக்கத்தை கொடுத்தா அவங்க வந்து யோசிப்பாங்க, உடனே ஒத்துக்காட்டியும் ரியலைஸாவது பண்ணுவாங்க. நீங்க எடுத்த உடனே இல்ல நான் தான் சரி, நான் பண்ணதான், நான் இதுக்காக பண்ணேன், இது அந்த நீங்க ஆர்கியூ பண்ணீங்கன்னா ஒரு டிராப் கூட அவங்களுக்குள்ள இறங்கவே இறங்காது, நான் சரிங்கிறது தான் இருப்பாங்க. ஸோ அதை இன்னொரு இடத்துல இருந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம், எனிதிங் சால்வ் ஆயிடும். ஸோ இந்த ப்ராக்டிசஸும் காலையில் நம்ம எந்திரிச்சு ப்ராக்டிஸும் இந்த டெய்லி நம்ம சந்திக்கிற அந்த நெகட்டிவ்ஸ் அதை வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்காக கம்பல்சரி அந்த ப்ராக்டிசஸ் நம்ம பண்ணணும். இன்னொன்று இதை தாண்டி கன்க்ளூஷனாக நான் சொல்றது என்னன்னா, நம்ம இது வரைக்கும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது எல்லாமே சாக்ரிஃபைஸ் செய்யுது. சின்னதுல இருந்து அப்பா அம்மாக்காக அவங்க சொல்றதை கேட்டு அவங்க என்ன அவங்களோட இஷ்டத்துக்கும் அடுத்தது கல்யாணம்னா புருஷன் குழந்தைங்க மாமனார் மாமியார் அவங்களுக்காகவே நம்ம லைஃப் கம்ப்ளீட் நம்ம வந்து அப்படியே தான் போயிடுது. ஒவ்வொருத்தரும் அவங்க லைஃப்ல ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 1 மணி நேரம் 1/2 மணி நேரமாவது நான் எனக்காக இந்த நாளில் எந்த இடத்துல வாழ்ந்திருக்கேன், எனக்கு பிடிச்ச மாதிரி, அது ஒரு பாட்டு கேட்கறதா இருக்கலாம், ஒரு டான்ஸ் பண்ணுறதா இருக்கலாம், டிராயிங்கா எனிதிங், நான் அந்த 1 மணி நேரத்தை எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி நான் அந்த இடத்துல சந்தோஷமா இருந்தேன்னா என்னுடைய மீ டைம் சொன்னாங்க இல்லையா, மீ டைம் யாராவது நம்ம அதை யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல நான் சந்தோஷமா இருந்தேன்னா சத்தியமா யாருமே இருக்க முடியாது. 24 மணி நேரத்துல 1 மணி நேரம் ஏன் எனக்காக என்னுடைய 1 மணி நேரம் கூட எனக்கு இல்லையா இல்லை.